சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்களின் பக்தர்களை வணங்கி இன்றைய யூடியூப்பில் நமது சர்க்குரு அவர்கள் பேசிய பரிபாசை மொழிகளை பற்றி தங்களுக்கு சில விளக்கங்கள் தரலாம் என்று இருக்கிறேன். சர்க்குரு பேசிய பரிபாசைகளுக்கு நாம் விளக்கம் தருவது என்பது இயலாதுதான் என்றாலும் ஏதோ நம்மால் முடிந்தவரை நான் புரிந்து கொண்டவரை சில விளக்கங்களை உங்களுக்கு தர இருக்கின்றேன். சர்க்குரு அவர்கள் எப்பொழுது எதை பேசினாலும் சில பரிபாசைகளோடு அர்த்தம் துணிக்கத்தான் பேசுவார். ஒரு சமயம் அவர் இடும்பன் மலையிலே இருக்கும் பொழுது அங்கு வந்திருந்த பக்தர்களில் ஒருவரை பார்த்து, நான் எதை கொடுக்கிறேனோ அதை ஏற்றுக்கொள் சாமி, என்னிடம் கேள்வி கேட்காத, எந்த நேரத்தில் எதை தரணும் உனக்குன்னு எனக்கு தெரியும் சாமி அப்படின்னு ஒரு முறை சொன்னார். அதாவது, நீ இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு இங்கே வந்து அடம் பிடிக்காத, உனக்கு எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் எதை கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொன்னார். அதே போல் இன்னொரு முறை அந்த பொள்ளாச்சி சாலையில் இன்னொரு பக்தரிடம், எதிர்பார்ப்பின்றி என்னோடு பயணம் செய் சாமி, சாமி நடந்து வா, எதிர்பார்ப்பின்றி என்னோடு பயணம் செய் சாமி, எதிர்பார்த்து செய்தால் நான் என்ன தருகிறேன் என்பது உனக்கு தெரியாமலே போய்விடும், அதனால் எதிர்பார்ப்போடு என்னோட பயணம் செய்யணும் ஒரு பக்தரை பார்த்து சொன்னார். அப்போ பொள்ளாச்சி சாலையில் நடந்து போய்கிட்டு இருக்கோம் ஒரு 40-50 பேர் சாமியை ஒட்டி. அப்போ ஒரு பக்தரை நோக்கி அவர் இந்த வார்த்தையை சொன்னார். அதே போல் இன்னொரு பக்தரை நோக்கி அவர் தம்பி வீட்டில், அதாவது கனகம்பட்டியில், அவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய மனப்போராட்டத்திற்கு நிரந்தர தீர்வை தரவில்லை சாமி, உன் மனப்போராட்டத்துக்கு நிரந்தர தீர்வை தரவில்லை சாமி, மகிழ்ச்சி கொள்ளு சாமி, ஐயா உன் அருகில் நிழல் போல உள்ளே, ஏன் கவலைப்படுற சாமி அப்படின்னு ஒரு பக்தரை பார்த்து ஆறுதல் சொல்கிறார். அதாவது சாமியை பார்க்க வர்ற எல்லா பக்தர்களும் பல்வேறு விதமான மனப்போராட்டத்தில் பல்வேறு விதமான தொந்தார்த்தங்களில் சிக்கி கொண்டு தான் சாமியை பார்க்க வர்றாங்க. அப்போ சாமி என்ன சொல்கிறாரு, உங்களுடைய மனப்போராட்டத்திற்கு நிரந்தர தீர்வு என்கிட்ட வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்பித்தானே வர்றீங்க, கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சி கொள்கிற மாதிரி ஐயா நிழல் போல் உங்கள் அருகில் இருக்கிறதுனால நிரந்தர தீர்வை நான் தருவேன் சாமி, கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்கிறார். இன்னொரு சமயம் அவர் அந்த பழனி கிரிவல பாதையில், உன்னை இனிப்பாய் நினைப்பவரிடம் இனிப்பாய் இரு சாமி, கசப்பாய் நினைப்பவரிடம் கசப்பாய் இரு, உப்பாய் நினைப்பவரிடம் அளவோடு இரு சாமி அப்படிங்கிறார். அது ஒரு பக்தரை பார்த்து சொன்னது தான். அதாவது இது வந்து நம்ம ஞான சபையில் சொன்னதுன்னு நினைக்கிறேன், மதுரை ஞான சபையில். ஒன்றை இனிப்புன்னு நினைக்கிறவனுக்கு நீ இனிப்பாகவே இரு, கசப்புன்னு நினைக்கிறவருக்கு நீ கசப்பாகவே இரு, உப்பா நினைக்கிறவனுக்கு, இது கரிக்கும் நினைக்கிறவனுக்கு அளவோடு பழகு சாமி. ஆக மொத்தத்தில் பழகிறதுல நம்ம கவனம் கொள்ளணும் சாமி. அவன் அப்படி நினச்சிட்டான் இவன் இப்படி நினச்சிட்டான்னா நீ கவலைப்படக்கூடாதுங்கிறத எடுத்து சொல்கிறார். இன்னொரு சமயம் அந்த மதுரை ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட சாமி வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ சாமி சொன்னது, சிலருக்கு தெய்வ சக்தி கிடைக்கிறது சாமி, சிலருக்கு அசுர சக்தி கிடைக்கிறது சாமி. அசுர சக்தியை பெற்றவர்களே மற்றவரை தனிமைப்படுத்தி துன்பப்படுத்தி பார்க்கிறார்கள் சாமி. அதாவது சிலருக்கு தெய்வ சக்தி கிடைக்கிறது, சிலருக்கு அசுர சக்தி கிடைக்கிறது. அசுர சக்தியை பெற்றவனோ மற்றவனை துன்பப்படுத்தி பார்க்குறான், அப்படி பார்க்கக்கூடாது சாமி அப்படிங்கிறத சாமி ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அதே போல் சாமி தான் எங்கும் நிறைந்தவன், நீக்கமர நிறைந்தவன், பரபிரம்மன் என்றதை ஒரு சமயம் அவர் சங்கரங்கோவிலுக்கு வரும் பொழுது ஒரு 10-20 பேருக்கு முன்னாடி பெரிய கோயில்கிட்ட வச்சு சொல்கிறார், நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை, எப்படியாவது நீ நினைத்தா உனக்காக தோன்றுவேன் சாமி, தைரியமாக உன் வேலையை பார், உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் முடிவடைந்து இந்த நாள் இனிய நாளாக மாறும்னு சொல்கிறார். அதாவது சாமி இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை. நம்ம நினச்சிட்டோம்னா
நம்ம கஷ்டப்பட்டுட்டோம்னா, சாமியை உண்மையாக நம்பிட்டோம்னா நமக்காக சாமி தோன்றுவார். அப்போ நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம வேலை என்னவோ கடமை என்னவோ அதை பார்க்கணும். நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் முடிவடையக்கூடிய அந்த இனிய நாளாக சாமி தோன்றும் நாள் மாறும் என்பதை சொல்லாமல் சொல்கிறார். அப்புறம் இன்னொருத்தர் சமயம் ஒரு பக்தர் ரொம்ப கவலையில் இருமமலைக்கிட்ட தான் ஒரு ஓரமாக உட்கார்ந்துருந்தார். அப்புறம் நின்றுக்கிட்டார். உட்கார்ந்துருந்தவர் நின்றுக்கிட்டே இருந்தார். வெயிலோ அவர் மேலே சுள்ளுன்னு அடிக்குது. அப்போ சாமி பக்கத்தில் வந்து நடந்து தெற்க மேற்க வடக்க கிழக்க நடந்து போய்கிட்டே இருந்த சாமி, ஏன் சாமி தனிச்சு நிற்கிறிய? நம்ம தனிச்சு விடப்பட்டோம்னு கவலைப்படுறியா? கவலைப்படாத சாமி. தனிச்சு நிற்கிறது எது நிற்கும்? கொடிமரம் ஒன்று தான் தனிச்சு நிற்கும். உன் தலையெழுத்தை மாற்றுவதற்காகத்தான் உன்னை தனித்து நிற்க வைத்துள்ளேன் சாமி. உன் தலையெழுத்தை மாற்றணுமா இல்லையா? நீ எல்லாரோடையும் சேர்ந்து நின்னா அவங்களுடைய கர்மாலாம் உன்னை வந்து அழுத்தும் இல்லையா? அதனால கொடிமரம் மாதிரி உன்னை தனித்து நிற்க வச்சுறேன் சாமி. கொடிமரமாகி நிற்கும்போது கோவிலில் எப்படி வந்தோன்னே முதல்ல கொடிமரத்தை கும்பிட்றானோ உன்னை எல்லாருமே கும்பிடுவான் சாமி. அதனால் நீ ஜெயிக்க போகிற சாமி அப்படிங்கிறார். அப்புறம் ஜெயிக்கிறத பற்றி இன்னொரு பக்தர்கிட்ட, பெண் பக்தர்கிட்ட சொல்கிறார், உன் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கணும் மாரியம்மா. நீ உயரும் வரை அல்ல உன்னை வெறுத்தவர்கள் வாழ்த்தும் வரை. அதாவது இதில் சாமி அந்த பெண் பக்தைக்கு என்ன சொல்கிறாரு? பெண் பக்தைக்குன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் யாராக இருந்தாலும். அது எதுனால? நம்ம உயர்ற வர அல்லது நம்ம வெறுத்து ஒதுக்கினவன் நம்ம வாழ்த்துற வர ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்குன்னு ஒரு மரியாதை வருங்கிறத சாமி சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு சமயம் ஒரு அம்மாட்ட, பெண்மணிகிட்ட சொல்கிறாரு, ஏம்மா பழனி அம்மா, நான் இந்த உலகத்தில் தங்கி செல்வதற்கான வாடகை மற்றவர் மீது நாம் செலுத்த அன்பு மட்டும்தான் சாமி. அதனால் அன்பை செலுத்து. இந்த உலகத்தில் நம்ம தங்கி செல்றதுக்கு அந்த பிரம்மமானது, அந்த பரபிரம்ம சக்தியானது, அந்த பிரபஞ்சமானது, அதாவது பிரபஞ்சம் ஏதாவது வாடகை வாங்குதா? அதெல்லாம் வாங்கலை. நம்ம வீட்டுக்கு வாடகை கொடுக்குறோம், கடைக்கு வாடகை கொடுக்குறோம், சம்பளத்தை வேலை பார்க்குறவனுக்கு சம்பளம் கொடுக்குறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுக்குறோம்? நம்ம தங்கி செல்றதுக்கு 60 வருஷமோ 70 வருஷமோ 30 வருஷமோ 20 வருஷமோ 90 வருஷமோ 100 வருஷமோ தங்கி செல்றதுக்கு ஏதாவது வாடகை கொடுக்குறோமா? கொடுக்கறது இல்லையே. ஆனால் அந்த தங்கி செல்றதுக்கு வாடகை எது தெரியுமா? நீங்கள் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். பிறர் மீது நீங்கள் செலுத்தக்கூடிய அன்பு தான் பிரபஞ்சத்துக்கு நீங்கள் தங்கி செல்றதுக்கு கொடுக்கக்கூடிய வாடகைன்னு ரொம்ப அருமையாக சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு சமயம் அவர் ஒரு பக்தரை பார்த்து சொல்கிறாரு, ஏன்டா சாமி ஏதோ ஜாதகத்தையெல்லாம் பார்த்துட்டு உனக்கு டைம் சரியில்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு வர்ற, உன்னோட பெரிய முள்ளு சின்ன முள்ளு நொடி முள்ளு எல்லாம் எனக்கு தெரியுமடா சாமி. நீ கவலைப்படாத, என்ன பார்க்கவா, உன்னோட நல்ல டைம் இந்த கணக்கம்பட்டியாக பார்த்துக்கிறேன், நான் இருக்கல சாமி. நீ எதுக்கு டைம் சரியில்லை ஜோசியன்ட்டெல்லாம் போய் பார்த்தா அவன் சொன்னதை கேட்டு பயந்துக்கிட்டு இருக்க? பெரிய முள்ளு சின்ன முள்ளு நொடி முள்ளு, ஓ எல்லா முள்ளுமே எங்கிட்ட தான் இருக்குது. நீ கவலைப்படாமல் இரு சாமி, உன் பாட்டுக்கு உன் வேலையை பாரு. நல்ல டைம்ங்கிறது என்ன? நீ என்னைய பார்க்க வந்துட்டு இல்லையா, இதுவே நல்ல டைம் சாமி அப்படின்னு அந்த பக்தருக்கு தைரியம் சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு பக்தருக்கு, அதாவது புண்ணியங்கிறது என்னங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறார். அது ஒரு பக்தர் கூட்டம், அவங்க வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு விளக்கம் சொல்கிறார். அதாவது நீங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு நீங்கள் சேர்த்து வைக்கும் சொத்து என்ன தெரியுமா? வீடு வாசல் தோட்டம் துறவு நிலமுலை சொத்து சுகம் பங்களா காரு இதெல்லாம் கிடையாது சாமி. ரியல் எஸ்டேட் அந்த காலி மனை இதெல்லாம் கிடையாது. நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து சுகம் புண்ணியம் மட்டும்தான் சாமி. அதான் மறுபிறவி அடுத்த பிறவி எல்லா பிறவிலையும் வரி. அதனால் எதிர்கால சந்ததியினருக்கு நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டியது என்ன? புண்ணியம் மட்டும்தான் அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு பக்தரை பார்த்து, இது வந்து சிதம்பரத்துலேருந்து வந்த பக்தர், அவர் ஒரே இரவில் நைட்டு ஃபுல்லாக பயணம் பண்ணி சாமியை காலையில் வந்து பார்க்குறாரு. சாமி நீ என்னை தேடி வந்துட்டல, உன்னோட பிரச்சனைகளை என்கிட்ட விட்டுட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போ சாமி.
அங்கே உனக்கு ஒரு நல்ல தகவல் காத்திருக்கு சாமி, கவலைப்படாத, எல்லாம் சரியாக போயிடும். சிதம்பரத்துலேருந்து தன்னை தேடி வந்த பக்தருக்கு சாமி சொல்கிற வார்த்தை. அப்போ சாமியை தேடி வந்துட்டா நம்ம கவலையெல்லாம் சரியாக போயிடும்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அப்புறம் ஒரு விவசாயியை பார்த்து அவர் சொல்கிறது, இது உள்ளூரை சேர்ந்தவரை பார்த்து, சாமி நீ மனமுடைஞ்சு சிந்தும் கண்ணீருக்கு மதிப்பு மிக அதிகம் சாமி. அதை இந்த மனுஷ பசங்கள்கிட்ட காட்டுவதை விட நீ வணங்க இறைவன்கிட்ட காட்டிட்டு போ சாமி, எல்லாம் பறந்து போயிடும், நீ நல்லா இருப்ப சாமி, உன் கண்ணீர் துணிக்கும் மதிப்பு இருக்குது சாமி, ஏன் சாமி கண்ணீர் விட்டுக்கிட்டு கதறிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் சில பேர் சாமியை நேரில் பார்க்க முடியலன்னு வீட்டில் கவலைப்பட்டுக்கிட்டு, ஊரில் கவலைப்பட்டுக்கிட்டு, வயக்காட்டில் கவலைப்பட்டுக்கிட்டு, தோப்பு தரவில் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சாமி சொல்கிற வார்த்தை, என்னை நேரில் வந்து பார்க்க முடியவில்லையே என்று யாரும் கலங்காதீர்கள், நீ எங்கிருந்து என்னை முழு மனதோடு கையெடுத்தாலும் இந்த கணக்கம்பட்டியாக வருவேன் சாமி. சாமி நீ கணக்கம்பட்டிக்கு தான் வரணும், கோம்பப்பட்டிக்கு தான் வரணும், இடும்பமலைக்கு தான் வரணும், பொள்ளாச்சி சாலைக்கு வரணும், மதுரை சங்கத்துக்கு வரணும், இதெல்லாம் கிடையாது சாமி. அதாவது நீ எங்கேருந்து என்னை நினச்சி கையெடுத்தால இந்த கணக்கம்பட்டியாக வந்துடுவேன் சாமி. என் ஆசி உனக்கு மட்டும் இல்லை, உன் குடும்பத்துக்கு எப்போதும் உண்டு சாமி, கவலைப்படாத சாமி, கணக்கம்பட்டியாக இருக்கும்போது உனக்கு என்ன கவலை அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு சமயம், அதாவது நம்ம உயர்ந்துக்கிட்டே போகிறோம், இல்லை வசதியாக வந்துட்டோம், பணக்காரனாக ஆகிட்டோம், இல்லை நம்ம நிலைமை நல்லா சந்தோஷமாக உயர்ச்சியிலே போய்கிட்டு இருக்குன்னா அதுக்காண்டி மற்றவனை மட்டம் தட்டக்கூடாது. உங்கள் மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்ற நினைப்பில் யாரையும் மட்டம் தட்ட நினைக்காதீர்கள். நாளைக்கு நீங்கள் சாமி தரமட்டமாக போயிடுங்க சாமி. தரமட்டமாக ஆகாமல் இருக்கணும்னா யாரையும் மட்டம் தட்டக்கூடாது. உங்கள் சோழி என்னவோ சோழியை மட்டும் பார்த்துக்கிட்டே போகணும், தெரியுதா அப்படிங்கிறதையும் சாமி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதாவது ஒருத்தனை பார்த்து அவன் எப்படிப்பட்டவன், அவன் பனைமரம் மாதிரி ஒசந்து வளர்ந்துருக்கிற ஒரு பக்தர் அவரை பார்த்து சொல்கிறார், சாமி பனைமரம் மாதிரி ஒசந்து வளர்ந்துருக்கிற பக்தன் அவனுக்கு இன்னொரு பக்தன் பயத்தை கொடுப்பான் போல. ஒருத்தர் உயரமானவர், ஒருத்தர் குட்டையானவர். அப்போ சாமி அவங்கள பார்த்து சொல்கிறார், இது நம்ம அந்த சக்கமா கோயில்கிட்ட நடக்குது சாமி. அவன் பனைமரமாக கூட இருக்கலாம் சாமி, நீ சுண்டலியாக கூட இருக்கலாம் போ. சுண்டலி பனைமரத்தினுடைய ஆணி வேற கடிச்சா மரம் என்னாகும் சாமி, யோசிச்சு பாரு. அது அவனுக்கு தெரியல சாமி. பனைமரத்தின் ஆணி வேற சுண்டலி கடிச்சா மரம் சாஞ்சி விழுந்துரும் சாமி. அதனால் ஓன் திறமையில் நீ பொழைச்சிக்கிட்டே இரு சாமி, அவன் போகிறான், அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு அவருக்கு தைரியம் சொல்கிறார். அதே போல் சாமி நம்ம அந்த விளம்பரம் இதெல்லாம் நம்பி சில பேர் கெட்டு போகிறாங்க, விளம்பரத்துக்காக கூட்டம் சேருது, அதை பற்றி ஒரு தடவை சொல்கிறார். இங்கு நடப்பதெல்லாம் சுயநலத்திற்காக, மார்க்கெட்டிங்காக விளம்பரத்தை நம்பி செய்கிறாங்க சாமி. அதை நம்பி நம்ம ஏமாறக்கூடாது. அவனவன் சுமைய அவனவன் தான் சுமக்கணும் சாமி. அதனால் சுயநலத்திற்காக செய்யப்படுறது, மார்க்கெட்டிங்காக செய்யப்படுறது, இதெல்லாம் விளம்பரம். இந்த விளம்பரத்தை நம்பி நம்ம ஏமாந்துடவே கூடாது. அவனவன் சுமைய அவனவன் தான் சுமக்கணும். அதனால் உங்கள் சுமையை நீங்கள் சுமங்க சாமி, அது வாட்டுக்கு மற்றதெல்லாம் இந்த கணக்கம்பட்டியான் பார்த்துக்குவான் அப்படிங்கிறார். இது போல் சாமி சொல்லிய ஏராளமான கருத்துக்கள் எங்களிடம் உள்ளன. ஒவ்வொரு வாரமும் அதனை தங்களுக்கு விளக்கத்தோடு கூறுகிறோம். நன்றி பூர்ணிமா, நன்றி, வணக்கம்.